தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்று கணித வகுப்பு அருமை தோழர் சுரேஷ் அவர்கள் அதனை நடத்துகின்றார். சுரேஷ், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சுரேஷ், நான் மியூட் பண்ணிக்கிறேன். சுரேஷ், குட் ஈவினிங் ஆல். ஓகேங்களா, இப்போ லாஸ்ட்ல நான் பார்த்தோம்னா டைம் அண்ட் ஒர்க் பார்த்தோம். டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணோம். அது ஒரு கொஞ்சம் சிம்பிளான சம்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு 6லேருந்து ஒரு 7 சம் வந்து கொஞ்சம் டஃப்பான சம்மாக பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் லாஸ்ட் வீக் பண்ணதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமாக பார்ப்போம். ரெண்டாவது என்னென்னா, நம்ம பேசிக் கிளாஸே பாட்டை காட்டி டைரெக்டாக வந்து சம்ஸ் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, டவுட் இருந்தால் சம் முடிஞ்ச பிறகு கேளுங்க. ஏதாவது ஸ்டெப்ஸ் புரியல அப்படின்னா தைரியமாக கேளுங்க. ஆனால் வந்து சம் முடிஞ்ச பிறகு கேளுங்க. ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? A does 80% of the work in 20 days. ஓகேங்களா, இப்போ A does the work in 20 days அப்படின்னா ஏவோட 1 day ஒர்க், ஏ வந்து 20 daysல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிருன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஏவோட 80% ஒர்க்கு. சரிங்களா, ஏவோட 80% ஆஃப் ஒர்க்கு வந்து 20 days. சரிங்களா, he then calls in B, they together finish the remaining work in 3 days. ஓகேங்களா, ஏ வந்து ஒரு ஒர்க்கை 20 days 80% ஒர்க்கை 20 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. சரிங்களா, அப்புறம் தென் வந்து பி வந்து கால் பண்ணி ரிமைனிங் ஒர்க்கை முடிக்கிறாங்க. எவ்வளோ? 3 daysல. அப்போ ஏ பிளஸ் பி வந்து 3 daysல கம்ப்ளீட் பண்றாங்க ஒர்க்கை, ரிமைனிங் ஒர்க்கை. ஓகேவா, ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே, ஹவு மெனி டேஸ் பி அலோன் கம்ப்ளீட் த ஒர்க்? பி மட்டும் எவ்வளோ நாள்ல கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிறத கொஸ்டின். சரியா, இது ரொம்ப பார்த்தா சம் பெருசா இருக்கும், ஆனா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். சரிங்களா, இப்ப சிம்பிளா பாருங்க. ஏ வந்து 80% ஒர்க்கை 20 நாள்ல முடிச்சிருது அப்படின்னா, சப்போஸ் ஏ ஃபுல் ஒர்க் எவ்வளோ? 100%. கரெக்டுங்களா? அப்ப ஏ வந்து 100% ஆஃப் த ஒர்க்கை எவ்வளோ நாள் முடிக்கும்? 25 daysல முடிச்சிடும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ஏ வந்து 80% ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. எவ்வளோ நாளில்? 20 நாளில். இப்போ 20 நாளில் 80%ங்கிறது 20 daysனா 100% எவ்வளோ அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். சரிங்களா, 80% ஆஃப் ஒர்க்கு வந்து 20 days. அப்போ 100 எவ்வளோன்னு போட்டிங்கன்னா போதும். கரெக்டா? ஒர்க்கை வந்து 80% ஒர்க்கை 20 daysல முடிக்குன்னா 100% ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிக்கும் அப்படின்னா, அப்போ 20 100 வச்சிங்கன்னா 1/4. அப்போ 100/4, 100/4னா 25. இவ்வளோதான் 25 days வந்தது ஆன்சர். சரிங்களா, அது சிம்பிளா ஏ வந்து 80% ஒர்க்கு 20 daysல முடிக்குதுன்னா 100 ஃபுல் ஒர்க்கை 25 daysல முடிச்சிடும். சிம்பிள். ஓகேங்களா, இப்போ இதுல பாருங்க, ரிமைனிங் ஒர்க் அப்படின்னு போடுறான். ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ ரிமைனிங் ஒர்க் இருக்கு? 20% ஆஃப் ஒர்க் இருக்கு. கரெக்டா, 80% ஆஃப் த ஒர்க் வந்து ஏவே முடிச்சிட்டான். அப்ப ஏ பிளஸ் பி சேர்ந்து 20% ஆஃப் த ஒர்க்கை தான் செய்யறான். கரெக்டா, ஏ வந்து 20% ஆஃப் த ஒர்க்கை தான் செய்யறான். அப்ப இதே கம்ப்ளீட் பண்ணி இங்கே ஆட் பண்றோம். அப்ப ஏ பிளஸ் பி. ஓகேவா, அப்ப ஏ வந்து எவ்வளோ? 20% ஆஃப் ஒர்க்கை 3 daysல முடிக்குது. அப்ப 3/20. 20% ஆஃப் ஒர்க் வந்து 3னா 100% எவ்வளோ அப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 300/20. 300/20 எவ்வளோ நாள் ஆகும்? 15 days. சரிங்களா, கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. ஏ கம்ப்ளீட் த 80% ஒர்க் இன் 20 days. அப்போ ஏவே ஒர்க் பண்ணுச்சுன்னா 25 daysல முடிச்சிருவான். ஓகேவா, அதாவது 80% ஒர்க் 20 daysனா ஏ வந்து 25 daysல முடிச்சிருவான். ஓகே, அப்ப ஏ பிளஸ் பி வந்து ரிமைனிங் ஒர்க்கை 3 daysல முடிக்குதுங்கிறான். ஓகேவா, ஏ பிளஸ் பி வந்து ரிமைனிங் ஒர்க்கை 3 daysல முடிக்குதுங்கிறான். அப்ப 3 daysல எவ்வளவு நாள் ஒர்க் முடிக்குது? 20% ஒர்க் தான் அவங்க செய்யணும், அதைத்தான் செய்யறாங்க. ஓகேவா, அப்ப 20% ஒர்க் 3 daysனா அப்ப 100 ஃபுல் ஒர்க் செஞ்சா 15 daysல செய்யன்னு அர்த்தம். அப்ப இங்க வந்து சிம்பிளா பாருங்க, ஏ வந்து எவ்வளவுன்னு கிடைச்சிருச்சு? ஏ வந்து
25 டேஸ்ன்னு கிடைச்சிருச்சு. A plus B வந்து ஈக்குவல் டு 15 டேஸ்ன்னு கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. ஓகேவா? இந்த ரெண்டுமே கிடைச்சிருச்சு. அப்ப இதுல ஜஸ்ட் வந்து நம்ம B எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? அப்ப ஏவோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ? 1/25. A plus B ஓட ஒன் டே ஒர்க் வந்து 1/15. கரெக்டா? அப்ப இதுல வந்து A மட்டும் சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ 1/25 plus B ஈக்குவல் டு 1/15. சரிங்களா? அப்ப B ஈக்குவல் டு 1/15 மைனஸ் 1/25. சரிங்களா? இந்த ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 150 தான் எல்சிஎம். 150 மைனஸ் 15 மைனஸ் 6. அப்ப 9/150. அதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 3/50. எங்கேயோ மிஸ்டேக் ஆயிருக்கு, இருங்க. 10 minus 6. அந்த 10 வருது சார். நீங்க ஓகே, கரெக்ட். சாரி, 10 minus 6. இங்க வந்து 4/15. ஓகேங்களா? 4/15 எவ்வளோ? 2/75. 2/75. ஓகேங்களா? 2/75 வந்து இப்போ என்ன பண்ணுவோம்? A plus B ஓட, இப்போ B ஓட ஒர்க் வந்து B வந்து B's one day work equal to 2/75. அப்ப we can complete in 75 by 2 days. That is 37.5 days. ஓகேவா? இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். இப்போ ஏவோட பியோட ஒன் டே ஒர்க் தான் 2/75. அது அப்படியே ரிவர்ஸ்ல போடையில 75/2. அப்போ வந்து 37.5 days. ஓகேவா? இந்த இது எல்லாருமே பண்ணிடுவோம். இந்த செகண்ட் ஹாஃப் வந்து எல்லாருமே பண்ணிடுவோம். ஏன்னா இது நம்மளுக்கு தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நல்லா மடி ஒரு டைம் சொல்ற கேட்டுக்கோங்க. சம் என்ன? ஏவோட 80% ஒர்க் 20 days. அப்போ ஏவோட 80% ஒர்க் 20 daysனா 100% ஒர்க் வந்து 25 daysனு அர்த்தம். ஓகேவா? அடுத்து A plus B ரிமைனிங் ஒர்க்கை செய்துங்கிறான். A plus B ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு செய்யுது? 20% ஒர்க்கை 3 daysல செய்யுது. அப்ப A plus B ஃபுல்லா அந்த 100% ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணோம்னா 15 days ஆகும்னு அர்த்தம். இதை வந்து வேற மாதிரியும் போடலாம். நம்ம லாஸ்ட் மெத்தட் போட்டிருப்போம் இல்லையா? லாஸ்ட்ல என்ன பண்ணியிருப்போம்? ஏ வந்து ஏவோட எவ்வளோ ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்? A ஒர்க் இன் 20 daysனா அப்ப என்ன அர்த்தம்? 20/25 ஒர்க்கு முடிக்குதுன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகும்? 4/5. அது சிம்பிளிஃபை பண்ணா. ஓகேவா? அப்ப நம்ம ரிமைனிங் ஒர்க்கை கால்குலேட் பண்ண என்ன பண்ணியிருப்போம்? டோட்டல் ஒர்க் வந்து 1 மைனஸ் கம்ப்ளீட்டட் ஒர்க் 4/5. தட் இஸ் ஈக்குவல் டு 1/5 ஒர்க். ஓகேவா? இதுதான் ரிமைனிங் ஒர்க். சரிங்களா? அப்ப A plus B வந்து இது வந்து ரொம்ப சுத்தி போற மாதிரி இருக்கும். A plus B வந்து 3 daysல complete the 1/5 ஒர்க். சரிங்களா? அப்ப 1/5 ஒர்க்கை 3 daysல முடிக்குதுன்னா டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுன்னா 15 days ஆகும். நல்லா பார்த்துக்கோங்க. 5ல் ஒரு பங்கு ஒர்க் முடிக்கிறதுக்கே 3 நாள் ஆகுது. அப்ப அந்த 5 பங்கு ஒர்க் முடிக்கணும்னா 5 × 3 15 days. சரிங்களா? 5ல் ஒரு பங்கு ஒர்க் முடிக்கிறதுக்கு 3 days. ஓகேங்களா? 5ல் ஒரு ஒர்க்கை முடிக்கணும்னா 3 days. அப்ப டோட்டல் ஒர்க் 15 days. பாருங்க, இதுக்கு இந்த இவ்வளவு ஸ்டெப்ஸ் போடணும். இந்த 3 ஸ்டெப்ஸ் போடாம டைரக்டா A plus B 3 daysல ரிமைனிங் ஒர்க் முடிக்குது. அப்ப 20% ஒர்க் அப்படின்னா A plus B 15 daysல முடிக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? டைரக்டா போட்டு போயிடலாம். நம்ம பழைய மெத்தட் படி போடணும்னா இப்படித்தான் போடணும்.
ஏ வந்து எவ்வளவு நாள்ல முடிக்குது, எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணுது, 20 டேஸ்ல ஒர்க் ஆகுது. அப்போ 20/25, அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணா 4/5. ரிமைனிங் ஒர்க்கை டோட்டல் ஒர்க் மைனஸ் கம்ப்ளீட்டட் ஒர்க்கால இது பண்ணுவோம். அப்போ 1/5 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்னு அர்த்தம். ஏ பிளஸ் பி 3 டேஸ்ல 1/5 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னா, அதாவது 5ல் 1 பங்கு ஒர்க்கை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுது. அப்போ 5ல் 5 பங்கு ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணோம்னா அதுக்கு 15 டேஸ் ஆகும். இந்த 3 ஸ்டெப் ஒர்க் பதிலாக டைரக்டா இங்கேயே ஒரே சிம்பிள் ஸ்டெப்ல போட்டாச்சு. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல ஏ வந்து 25 டேஸ், ஏ பிளஸ் பி 15 டேஸ். அப்போ இந்த ரெண்டுக்கும் 1 டே ஒர்க் மூலமா பியோட ஒர்க்கை கண்டுபிடிச்சிடும். இந்த இடத்துல மட்டும் 2/75 வருது வந்து என்னன்னா பியோட 1 டே ஒர்க். அப்போ டோட்டல் ஒர்க் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கிறோம். 75/2 அப்போ வந்து 37.5 டேஸ். சரிங்களா? ஜஸ்ட் வந்து இது குயிக்கா போட்டுடலாம். நீங்க ஜஸ்ட் இந்த எப்படி இந்த மெத்தட் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா சரிங்களா. இனிமேல் வர சம் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். சம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே டைம் அண்ட் ஒர்க் பெரிய சம்மா கொடுப்பான். ஆனால் அந்த எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரிங்களா? இந்த சம்ல ஏதாவது இடத்துல டவுட் இருக்குங்களா? ஏன்னா இது எல்லாமே பெரிய சம்மா இருக்கும். அதனால கொஞ்சம் குயிக்கா பண்ணோம்னா தான் நம்ம கொஞ்சம் முடிக்க முடியும். நெக்ஸ்ட் சம் போலாங்களா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் சம் வந்து A can finish a work in 18 days, B can do the same work in 15 days. ஓகேவா? B worked for 10 days and left the job. In how many days A alone can finish the remaining work? சரிங்களா? A வந்து A can finish the work in 18 days. அப்ப A ஓட 1 day work as usual நீங்க எழுதிடலாம். A ஓட 1 day ஒர்க் 1/18. ஓகேவா? பி ஓட 1 day ஒர்க் வந்து 1/15. சரி, ஓகே. பி ஒர்க்டு ஃபார் 10 டேஸ்ங்கிறான். சரியா? பி ஒர்க்டு ஃபார் 10 டேஸ். அப்ப பி ஒர்க்டு ஃபார் 10 டேஸ்னா என்ன அர்த்தம்? பி வந்து 10/15 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். கரெக்டா? 10/15 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப எவ்வளோ இது? 2/3. ஓகேவா? அப்ப ரிமைனிங் ஒர்க் வந்து 1 - 2/3 தட் இஸ் ஈக்குவல் டு 1/3 ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். 1/3 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. A can finish the work in 18 days, B can do the same work in 50 days. B worked for 10 days and they left the job. In how many days A alone? ஓகேவா? இது ரொம்ப எல்லாம் கம்ப்ளீட் குழப்பவே தேவையில்லை. சரிங்களா? A வந்து 18 டேஸ்ல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடும். எவ்வளோ ஒர்க்கை? ஃபுல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு 100% ஆஃப் த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு. சரியா? இங்க எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு? ஆல்மோஸ்ட் 2/3 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2/3 கம்ப்ளீட்டட் ஒர்க். ஓகேவா? 2/3 வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப மீதி 1/3 ஒர்க்கை தான் செய்யும். சரியா? அப்ப ஃபுல் ஒர்க்கை, அதாவது ஃபுல் ஒர்க்கு வந்து ஏக்கு 18 டேஸ் ஆகும். ஓகேவா? ஃபுல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஏக்கு 18 டேஸ் ஆகுன்னா நல்லா புரிஞ்சுக்கோ. அப்ப 1/3 ஒர்க்கு தான் இருக்கு. அப்ப எவ்வளவு நாள்ல பண்ணும்? 18/3 ஜஸ்ட் 6 டேஸ்ல முடிச்சிடும். ஓகேவா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. 18 டேஸ்ல ஃபுல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும். எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் ஃபுல் ஒர்க் எவ்வளோ அவ்வளோ. இப்போ பி வந்து எவ்வளோ ஒர்க்கு? 2/3 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி போயிடுச்சு. ரிமைனிங் 1/3 ஒர்க் தான் இருக்கு. ஏவோட எஃபிஷியன்சி 18 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணும் ஃபுல் ஒர்க்கினா. இங்க ஃபுல் ஒர்க் எவ்வளோ? 3 பங்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 பங்கு ஒர்க் இருக்கு. ஓகேவா? 3 செவரு கட்டணும். ஓகேவா? ஏ வந்து 18 நாள்ல 3 செவரு கட்டிடும். இப்ப 2 செவரு பிஏ கட்டிட்டு போயிட்டான். அப்ப ஏ வந்து 1 செவரு கட்டினா போதும். 1 செவரு எவ்வளவு நாள்ல கட்டுனா 6 நாள்லயே கட்டிடுவாங்க. ஏன்னா இப்போ 3 செவரு இருக்குதுன்னா மொத்தம் ஃபர்ஸ்ட் நாள்ல 6, ஃபர்ஸ்ட் இதுல 6, ஃபர்ஸ்ட் செவரு 6, செகண்ட் செவரு 6, தேர்ட் செவரு 6. அப்பதான் வந்து எவ்வளோ? 18 டேஸ். ஓகேவா? அப்ப இப்போ 1/3 ஒர்க் தான் இருக்கு. அப்ப 6 டேஸ் இருந்தா போதும். சரியா? இந்த சம் தான் பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். இந்த ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்.
சரிங்களா? ஜஸ்ட் ஏ வந்து 18 நாள்ல கம்ப்ளீட் ஆகும், பி வந்து 15 நாள்ல கம்ப்ளீட் பண்ணிரும். பி வந்து ஒரு 10 நாள் மட்டும் ஒர்க் பண்றான்னா எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருப்பான்னா 2/3 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருப்பான். சரியா? 2/3 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டானா ரிமைனிங் வெறும் ஜஸ்ட் வந்து 1/3 ஒர்க் தான் இருக்கு. ஏ வந்து ஃபுல்லா ஒர்க் பண்ணாலே 18 நாள்ல முடிச்சிருவான். அப்போ 1/3 ஒர்க் தான் இருக்குன்னா அவனுக்கு 6 நாள் இருந்தா போதும். புரியுதுங்களா இந்த சம? ஓகே, இதே மாதிரி தான் சிம்பிளா போடுற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து நீங்க அந்த டைம் அண்ட் ஒர்க்கோட மெத்தட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, அடுத்த சம் பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பி கேன் டுகெதர், கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாமா? ஓகே, இந்த சம் பாருங்க. A and B. Okay. Okay. A and B can together finish a work in 30 days. ஓகேங்களா? A B யும் சேர்ந்து 30 daysல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும். ஓகே, they worked together for 20 days and B left. ஓகேங்களா? A and B வந்து 30 நாள் ஒர்க் பண்ணா ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. A and B 20 நாள் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரியா? அவங்க ஒர்க்கை இது பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே, சரிங்களா? அப்போ ஆஃப்டர் அனதர் 20 days ஏ ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க். ஏ வந்து அடுத்து 20 நாள் ஒர்க் பண்ணி ரிமைனிங் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். ஓகேவா? இப்போ ஏவோட எஃபிஷியன்சி என்ன அப்படின்னு கேட்குறான். சரியா? இது சிம்பிளா ஒரு 3 ஸ்டெப் தான். சரியா? கொஸ்டின் எவ்வளவு இருக்கு, ஒரு 3 ஸ்டெப்ல போட்டுடலாம். ஏ அண்ட் பி வந்து ஏ அண்ட் பி வந்து 30 daysல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடும். சரிங்களா? ஓகே, இப்போ ஏ பிளஸ் பி வந்து ஒர்க்டு ஃபார் 20 days தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்? 20/30 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. தட் இஸ் 2/3 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே, அப்போ ரிமைனிங் ஒர்க் வந்து 1 - 2/3 that is equal to 1/3. 1/3 ஒர்க் தான் இருக்கு. சரியா? ஆஃப்டர் அனதர் 20 days ஏ கேன் கம்ப்ளீட் த ஒர்க். இந்த 1/3 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஏக்கு வந்து 20 days எடுத்துக்குது. சரிங்களா? அப்ப ஏ கேன் கம்ப்ளீட் தி ஃபுல் ஒர்க் இன் எவ்வளோ டேஸ்? ஓகேவா? இதான் சம்ம. ஏ பிளஸ் பி வந்து 30 days, ஏ பிளஸ் பி வந்து 20 days ஒர்க் பண்றான். அப்ப 2/3 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுறான். அப்போ 1/3 ஒர்க் தான் பேலன்ஸ் இருக்கு. சரிங்களா? 1/3 ஒர்க் தான் பேலன்ஸ் இருக்கு. அப்ப இந்த 1/3 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஏக்கு வந்து 20 days ஆகும்னா ஏ வந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணா, ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா எப்படி பார்த்தோம்னா ப்ரீவியஸா பார்த்த மாதிரி தான். சரிங்களா? இப்போ 1/3 ஒர்க் தான் இருக்கு. சரிங்களா? 1/3 ஒர்க், அதாவது 3ல 1 பங்கு வேலை தான் இருக்கு. 3ல 1 பங்கு வேலையை செய்யறதுக்கு 20 நாள். அப்போ 3 பங்கு வேலையில ஃபர்ஸ்ட் 3ல 1 பங்கு 20 நாள், 3ல 2 பங்கு 20 நாள், அப்போ 3ல 3 பங்கு 3 20 நாள். அப்போ டோட்டலா 60 நாள். அப்ப ஏ வந்து 60 daysல கம்ப்ளீட் பண்ணிருன்னு அர்த்தம். இதுலயே வந்து பி எவ்வளோ நாள்ல கம்ப்ளீட் பண்ணும்னா சிம்பிளா முடிச்சுக்கலாம். பி எவ்வளோ நாள்னா இந்த ஏ கண்டுபிடிச்சும் போடலாம், இல்ல மேல வந்து ஹெச் போட்டுடலாம். சரிங்களா? ஏ 60 நாள்னா பி எவ்வளோ நாள்னு போட்டுடலாம். இங்க மேல இருக்கு இல்லையா நம்மளுக்கு ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 30 days இருக்கு. அப்ப ஏ வந்து 60 daysனா பி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இங்க வந்து ஏ எலோன் எவ்வளவு நாள்ல முடிச்சிருந்தா கேட்கிறான், பி கூட கேட்கல. பி கேட்டா இன்னும் 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரும். இது சிம்பிளா முடிச்சிட்டான். சரிங்களா? இது ரொம்ப 3 ஸ்டெப் தான். ஏ வந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்றா? 20 நாள். பி ஏ பிளஸ் பி வந்து அப்ப 2 பேர் சேர்ந்து 2/3 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ ரிமைனிங் ஒர்க்கு வெறும் 1/3 தான். சரியா? இப்போ 1/3 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஏக்கு 20 நாள் ஆகுது அப்படின்னா அப்போ ஃபுல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதுன்னா
60 நாள். ஏன்னா 1/3 ஒர்க்குக்கு 20 நாள்னா 2/3க்கு 40 டேஸ், ஃபுல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு 60 டேஸ். இந்த சம்ல ஏதாவது புரியா இருக்கா, டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாங்களா? ஓகே, இதுல இந்த சி அப்படிங்கிறது ஒரு ஆட் ஆகிற மாதிரி ஒரு சம் வரும். சரிங்களா? சிங்கிற பர்சன் ஆட் ஆகிற மாதிரி வரும். மேக்ஸிமம் சி ஆட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு கேட்டதில்லை, பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா லாஸ்ட் வீக் கேட்டிருந்தீங்க. இது வரைக்கும் ரொம்ப சி இன்வால்வ் ஆன மாதிரி ரொம்ப இதாக கேட்டதில்லை, இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதாவது ஏ பிளஸ் பி சிம்பிளான சம் கேட்டால் சிம்பிளானதான் கேட்பாங்க. இது இந்த மாதிரி டஃப்பாக கேட்டாலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏ கேன் டூ எ சர்டைன் ஒர்க் இன் சேம் டைம் in which B and C can together do it. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், A can do a certain work in the same time which B and C together can do it. அப்படின்னா இப்போ A வந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும், அப்படி அந்த டைம் வந்து B plus C ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிறாங்க. B plus C ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு 10 நாள் ஆகுனா ஏவும் 10 நாள் ஒர்க் பண்ணிடும். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றதை ஏ மட்டுமே பண்ணிடும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப இங்க என்ன சொல்றான், ஏ பிளஸ் பி அடுத்த பாயிண்ட்ல அடுத்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான், ஏ பிளஸ் பி வந்து 10 நாள்ல 10 டேஸ்ல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுறான்னு கொடுக்குறான். ஓகேவா? இதுல வந்து சி வந்து எவ்வளவு நாள்ல 50 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடும் கொடுத்துருக்கான். அப்ப பி எவ்வளவு நாள்ல இது பண்ணுவான், பி எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணுவான்னு கேட்கறான். எவ்வளவு நாள்ல இந்த ஒர்க்கை தனியா இருந்து முடிப்பான் அப்படின்னு கேட்கறான். சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. ஏ ஒர்க் பண்ற மாதிரி பி பிளஸ் சி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க, ஒரு மீனிங். ஏ பிளஸ் பி 10 டேஸ். சரிங்களா? சி வந்து 50 டேஸ். சி வந்து 50 டேஸ்ல முடிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ பி மட்டும் எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கறத இங்க வந்து கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப நம்மளுக்கு ஏவும் பியும் சியும் சேர்ந்து ஒர்க் பண்ணா எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. கரெக்டா? ஏ பிளஸ் பி பிளஸ் சி எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஓகே, இப்ப ஏ பிளஸ் பியோட ஒரே நிமிஷம் இருங்க, நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கு, ஒரே நிமிஷம் லைன். ஓகே, பாருங்க. இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி ஏ மட்டும் எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இப்போ பி கேட்டிருக்கான், சிக்கு வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டான் எவ்வளோ 50 டேஸ் கொடுத்துட்டான். ஓகேவா? சி வந்து 50 டேஸில் ஒர்க் பண்ணுவான்ட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டான். சரி, ஓகே. இப்போ ஏ பிளஸ் பி 10 டேஸ். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து 1 டே ஒர்க்கு எவ்வளோ நாள் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, 1/10ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கரெக்டா? 1/10ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சேம் டைம் சி வந்து எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு 1/50 டேஸ். இதெல்லாம் 1 டே ஒர்க்கு. ஓகேவா? ஏ பிளஸ் பியோட 1 டே ஒர்க்கு 10 டேஸு, சியோட 1 டே ஒர்க்கு 50 டேஸ். அப்போ ஜஸ்ட் இந்த இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சியில் ஏ பிளஸ் பி வந்து 1/10 பிளஸ் சி வந்து 1/50. ஓகேங்களா? இது பண்ணா ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட ஒர்க்கு இது வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு, அப்ப இந்த ஏ பிளஸ் பியோட 1 டே ஒர்க் தான் நம்மளுக்கு தெரியும் 1/10. ஓகேவா? ஆமா, ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் பியோட 1 டே ஒர்க்கு 1/10, சியோட 1 டே ஒர்க்கு 1/50.
50. அப்போ a plus b plus c ஓட ஒன் டே ஒர்க் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். LCM வந்து 50, இது 5 plus 1 equal to 6 by 50 equal to 3 by 25. ஓகேவா? a plus b plus c ஓட ஒன் டே ஒர்க் வந்து 3 by 25. சரிங்களா? ஓகே, இது ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது இங்க ஒன்று நம்மளுக்கு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, a work as b plus c. சரிங்களா? a work as b plus c. அப்ப a plus b plus c எப்படி எழுதலாம்னா, சரிங்களா, a plus a ன்னு எழுதலாம். ஓகேவா? a plus b plus c எப்படி எழுதலாம், a plus c ன்னு எழுதலாம். ஏன்னா a ஒர்க் பண்ற மாதிரி a ஒருத்தர் ஒர்க் பண்றத b plus c சேர்ந்து ஒர்க் பண்றதுன்னு எஃபிஷியன்சி மேலேயே கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் பாயிண்டே பாருங்க, a can do a certain work in same time in which b and c together can do it. அப்படின்னா a work equal to b plus c. அப்ப இந்த a plus b plus c ல just b plus c. ஓகேவா? b plus c, a plus b plus c equal to நம்ம 3 by 25 ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அப்ப இதுல a plus a, இந்த b plus c க்கு பதிலா இங்க ஏங்கிற ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, a equal to b plus c, அதை சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப aa equal to 3 by 25. ஓகேவா? அப்ப 2a equal to 3 by 25. அப்ப a equal to, ஓகேவா, 3 by 50. கரெக்ட்டுங்களா? a equal to 3 by 50. இப்ப a வந்து a ஓட ஒன் டே ஒர்க் வந்து 3 by 50. சரிங்களா? a ஓட ஒன் டே ஒர்க் வந்து 3 by 50. அப்ப இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், b மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். நம்ம a plus b இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். சரிட்டா? a plus b equal to 1 by 10. a plus b ஓட ஒன் டே ஒர்க் 1 by 10, a ஓட ஒன் டே ஒர்க் 3 by 50 கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? a ஓட ஒன் டே ஒர்க் வந்து 3 by 15 கண்டுபிடிச்சோம். இது சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப 3 by 50 plus b equal to 1 by 10. அப்ப b equal to 1 by 10 minus 3 by 50. அப்ப LCM வந்து 50 5 minus 3. equal to 2 by 50 equal to 1 by 25. அப்ப b வந்து b ஓட ஒன் டே ஒர்க் 1 by 25 னா b வந்து 25 டேஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிரும். கம்ப்ளீட் சரிங்களா? இது பார்க்கறதுக்கு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப பெருசா சால்வ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா உங்களுக்கு ஈஸியா புரியறது தான். சரியா? நல்லா போட்டு எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. a can do a work, certain work in the same time in which b and c can together. அப்ப a equal to b plus c ன்னு அர்த்தம். a ஒருத்தர் ஒர்க் பண்றத a வந்து 10 நாள்ல முடிக்கும்னா b plus c சேர்ந்து 10 நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. ரெண்டாவது, a and b can together ஒர்க்னா 10 டேஸ்ல முடிச்சிருவாங்க. அப்ப a plus b equal to 50. c எல்லாம் முடிக்கிறாங்கன்னா 50 டேஸ். அப்ப c வந்து 50 டேஸ். ஓகேவா? அப்ப இங்க a plus b plus c கண்டுபிடிக்கிறது எதுக்குன்னா, இப்ப இதுல a plus b தான் இருக்கு, இது c தான் இருக்கு. இந்த ரெண்டையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம b வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான். சரியா? அப்ப a plus b ஓட ஒன் டே ஒர்க்கு 1 by 10, c ஓட ஒன் டே ஒர்க்கு 1 by 20. அப்ப a plus b plus c எவ்வளோ? a plus b வந்து 1 by 10, c வந்து 1 by 50. இந்த ரெண்டையும் பண்ணீங்கன்னா 3 by 25. அப்ப a plus b plus c ஓட ஒன் டே ஒர்க் வந்து இது வந்து a plus b plus c's ஒன் டே ஒர்க். ஓகேவா? ஒன் டே ஒர்க் வந்து 3 by 25 ஜஸ்ட். அப்ப a plus b equal to 3 by 25. ஓகே, இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா
மேல என்ன கொடுத்துருக்கான், ஒர்க் எஃபிஷியன்சி கொடுத்துருக்கான். எப்படி கொடுத்துருக்கான், A ஈக்குவல் டு பி பிளஸ் சி. அப்ப இந்த பி பிளஸ் சிக்கு பதிலா நீங்க ஏவை சப்ஸ்டியூட் பண்றீங்க. அப்ப ஒரு ஏ பிளஸ் இன்னொரு ஏ. அப்ப 2A ஈக்குவல் டு 3/25னா A ஈக்குவல் டு 3/50. அப்ப ஏ இது வந்து ஏஸ் 1 day ஒர்க். ஓகேவா, ஏஸ் 1 day ஒர்க். ஏ வந்து எவ்வளவு நாள் முடிக்குன்னா அப்படியே ரிவர்ஸ்ல 50/3 days. ஏ வந்து டோட்டலா 50/3 days கம்ப்ளீட் பண்ணிடும். ஓகே, அப்ப இங்க A பிளஸ் பி வந்து நம்மளுக்கு 1/10 தெரியும். அப்ப இதுல ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்ப 3/10 பிளஸ் பி ஈக்குவல் டு 1/10. பி ஈக்குவல் டு 1/10 மைனஸ் 3/50 தட் இஸ் ஈக்குவல் டு 1/25. அப்படின்னா பி வந்து 25 daysல கம்ப்ளீட் பண்ணிடும். சி வந்து எவ்வளவு நாள்ல 50 days. ஏ வந்து எவ்வளவு நாள்ல 50/3 days. அவ்வளவுதான். ஜஸ்ட் சம் தான் பெருசா இருக்கும். இந்த சின்ன சின்ன கான்செப்ட் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா, இந்த சம்ல ஏதாவது இடத்துல டவுட் இருக்கா? ஓகே, அடுத்தது இந்த மெத்தட்ல லாஸ்ட் சம். சரிங்களா, என்னம்மா? ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட், A can do a certain work in same time in which A can do a certain work in which B and C together can do it. ஓ, இந்த சம் தான் பார்த்தோம் இல்லையா? இந்த சம் தான் பார்த்தோம். இதே சம் 2 டைம் ரிப்பீட் ஆயிடுச்சு. அப்ப இது அடுத்த மெத்தடு. சரிங்களா, இதுல ஒரு 2 சம் மட்டும் இருக்கு. இது மட்டும் பார்த்தலாம், ரொம்ப சிம்பிள் தான். சரியா, சேம் கான்செப்ட் தான். சில டைம்ஸ் வந்து மிக்சடா கேட்பாங்க. இதே டைம் அண்ட் ஒர்க்கு நம்ம வந்து ஏ பிக்கு பதிலா ஒரு 10 ஆளு 20 ஆளு அப்படின்னு போட்டு கேட்பாங்க. சரியா, ஒரு 10 men can do a work, 8 men can do a work அப்படின்னு கேட்பாங்க. சிம்பிளா இந்த மாதிரி சம் வரையில நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10 men do a work in, இது கான்செப்ட் இதுதான், இது சொல்றதுதான். ஓகேவா, 10 men can do a work in 10 days. இப்படி சொன்னா மீனிங் என்னன்னா 1 man do a work in 100 days அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ரெண்டுமே ஒண்ணுதான். 10 பேரு சேர்ந்து 10 நாள்ல வேலையை முடிப்பாங்கிறது ஒண்ணுதான். ஒருத்த வந்து 100 நாள்ல முடிப்பாங்கிறது ஒண்ணுதான். ஏன்னா அந்த அவனோட 10 பேர் சேர்ந்து 10 நாள்ல முடிக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம், ஒருத்த வந்து 100 days. இதுதான் சிம்பிள். ஓகேவா, அப்ப 4 boys do a work in 16 days அப்படிங்கிறத ஒண்ணுதான். 1 boy ரெண்டு ஒண்ணுதான். சரிங்களா, 10 பேர் 10 நாள், ஒருத்தர் 100 days. 4 by 16 நாள், ஒரு பாய் வந்து 64 நாள்ல முடிப்பான் அதே வேலையை. சரியா, இதே பாருங்க, 10 men 10 daysனா 20 men 5 days. இதுவும் ஒண்ணுதான். சரிங்களா, 10 men 10 days, அப்ப 20 men வந்து 5 daysல முடிச்சிருவாங்க. ஓகேவா, இது அதிகமாயில அது பாதி ஆயிரும். எவ்வளவு அதிகமாகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா, சேம் தான். 10 boys 10 days, 5 boys 20 days. இப்படியும் பண்ணலாம். சரிங்களா, அதனால நீங்க வந்து ஜஸ்ட் இதுதான் கான்செப்ட். ஓகேவா, அப்ப இந்த கான்செப்ட் வச்சுட்டு இந்த சம் வந்து போட போறோம். ஓகேவா, இது சிம்பிளா ஒரு யூனிட்டரி மெத்தட் சம் தான். ஓகேவா, அதாவது சிங்கிள் வேல்யூ சம் தான். ஓகே ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்கான்,
6 மென்னு நான் மென்னை எம்னு வச்சுக்கிறேன், ஓகேவா? ப்ளஸ் 8 பாய்ஸு, பாய்ஸை பின்னு வச்சுக்கிறேன். 8 பாய்ஸ் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 டேஸு. அப்போ 1 டே ஒர்க்னா 1/10. ஓகே. 26 men ப்ளஸ் 48 பாய்ஸ் ஈக்குவல் டு 2 days. சரிங்களா? அப்போ 1 டே ஒர்க்கு 1/2. சரிங்களா? டைம் டேக்கன் பை 15 men ப்ளஸ் 20 பாய்ஸ் எவ்வளோ நாள் முடிப்பாங்கன்னு கேட்குறான். சரியா? 6 மென்னு 8 பாய்ஸ் சேர்ந்து 10 நாளில் முடிக்கிறாங்க. 26 மென்னு 48 பாய்ஸ் சேர்ந்து 2 நாள்லேயே முடிச்சிடுறாங்க. அப்போ 15 men ப்ளஸ் 20 பாய்ஸ் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க? இதுதான் வந்து ஓகே. இப்போ சிம்பிளாக ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இவனும் சேம் ஒர்க்கு தான் செய்ய போகிறான். அதாவது சேம் ஒர்க்னா அதே ஒரே ஒர்க் தான், ஓகேவா? ஒர்க்கு வந்து சேம் தான், சரியா? ஒர்க்கு வந்து சேம் ஒர்க்கு தான் செய்ய போகிறாங்க, ஓகேவா? அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 1. டோட்டல் ஒர்க்கு 1, ஓகேவா? அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் இது இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இதில் ரைட் சைடு மட்டும் 1 வர்ற மாதிரி என்ன பண்ணணும்? இந்த ரைட் சைடில் கீழே இருக்க டிவைடரை முன்னாடி கொண்டு போயிடுவேன், கரெக்டா? அப்போ 10 of 6m ப்ளஸ் 8b ஈக்குவல் டு 1, கரெக்டா? அதே மாதிரி இந்த பக்கம் கொண்டு போனால் 2 of 26 men ப்ளஸ் 48 பாய்ஸு ஈக்குவல் டு 1. சரியா? அதாவது இந்த 1/10ங்கிறத, ஓகேவா? 1/10ங்கிறத 10 வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டேன். இந்த பக்கம் ரைட் சைடு 1 மட்டும் இருக்கும். அதே மாதிரி இங்கே கீழே இருக்கிற 2 வந்து நான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டேன். அப்போ 10 of 6m ப்ளஸ் 8b ஈக்குவல் டு 1, ஓகேவா? அப்போ இங்கே LHS ஈக்குவல் டு RHS, அதாவது இங்கே இது 1 இருக்கு, இது 1 இருக்கு, ஓகேவா? ரைட் சைடு சேமாக இருந்தால் அப்போ லெஃப்ட் சைடு இருக்கிறது சேம்னு அர்த்தம். அப்போ 10 of 6 men ப்ளஸ் 8 பாய்ஸ். ஃபர்ஸ்ட் சம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மெத்தட் எப்படின்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா செகண்ட் சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈக்குவல் டு 2 of 26 men ப்ளஸ் 48 பாய்ஸ். சரிங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணணும், ஓகேவா? அப்போ 60 men ப்ளஸ் 80 பாய்ஸ் ஈக்குவல் டு 52 men ப்ளஸ் 96 பாய்ஸ். சரிங்களா? அடுத்த ஸ்டெப் இப்படி ஆகும், ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் சரிங்களா, இந்த மென்னையும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற மென்னை லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடுறேன். அதாவது பெரிய நம்பரை சின்ன நம்பரால் மைனஸ் பண்ண வைக்கிறதுக்காக. அப்போ 60 men மைனஸ் 52 men ஈக்குவல் டு இந்த பாய்ஸ் வந்து அப்படியே ரைட் சைடு போகிற மாதிரி 96 பாய்ஸ் மைனஸ் 80 பாய்ஸ், 80b, ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்? இது 8 men ஈக்குவல் டு 16 பாய்ஸ். அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 1m ஈக்குவல் டு, அதாவது m ஈக்குவல் டு 2 பாய்ஸ். சரிங்களா? அதாவது நல்லா பார்த்துக்குங்க. 6m ப்ளஸ் 8b ஈக்குவல் டு 1/10, 26m ப்ளஸ் 48b ஈக்குவல் டு 1/2. இந்த ஒர்க்கு வந்து இந்த 1 இருக்கிறத சேம் ஒர்க்குங்கிறனால நான் ரெண்டு பக்கம் இந்த கீழே இருக்கிற டிவைடட் பை இருக்கிற லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடில் கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் வர்றதுக்காக ரெண்டையும் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது? இந்த ஸ்டெப் வருது. இந்த ஸ்டெப் வந்த பிறகு இதை சிம்பிளிஃபை பண்ணால் மென் ஈக்குவல் டு 2 பாய்ஸ் அப்படிங்கிற ஆன்சர் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மென் ஒரு வேலையை செய்யறதுக்கு அதே வேலையை 2 பாய்ஸ் சேர்ந்து செய்யறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஒரு மென் செய்யற வேலைக்கு 2 பாய்ஸ் செய்யறாங்க அப்படின்னு அர்த்தம்.
சரியா? அப்ப ஜஸ்ட் இங்க இந்த சம்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. 6m plus 8b, ஓகேவா? 6m plus 8b இருக்கா? அப்ப 6m plus 8b, 8 பாய்ஸ் பதிலா எவ்வளவு போடுறோம்? 4 men போடுறோம். 8 பாய்ஸ் பதிலா ஏன் 4m போடுறோம்? அதாவது ஒரு மென் வந்து ரெண்டு பாயோட வேலையை செஞ்சிருவான். அப்ப 8 பாயோட வேலையை செய்யறதுக்கு நம்மளுக்கு 4 மென் இருந்தா போதும். அப்ப ஈக்குவல் டு 10 days. அப்ப கட்டணே ஓகே. அதே மாதிரி சேம் வந்து எவ்வளோ? 15 men 20 boys, கரெக்டா? 15 men plus 1/10 days. 15 men plus 20 boys. அது எப்படி எழுதலாம்? equal to 15 men plus 20 boys பதிலா 10 men. ஏன்னா ஒரு மென் வந்து ரெண்டு பாய்ஸ்க்கு ஈக்குவல், கரெக்டா? ஒரு மென் வந்து 2 பாய்ஸ்க்கு ஈக்குவல். அதனால அப்ப 20 பாய்ஸ்க்கு பதிலா 10 men இருந்தா போதும். ஈக்குவல் டு 25 men வந்து எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்கிறது டேஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், கரெக்டா? டேஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் எவ்வளவு டேஸ்னு. ஃபார் எக்ஸாம்பிள் 1 by number of days னு வச்சுக்கோங்க. 1 divided by days. டேஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஈக்குவல் டு 1 divided by days. ஓகே. இந்த சம்ல என்ன பண்ணோம்? இந்த சம்ல இந்த இடத்துல பண்ணதே தான் மறுபடியும் ரிப்பீட் பண்ண போறோம். என்ன பண்ணோம்? இந்த லெஃப்ட்ல வந்து 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கா? அது இருக்கிறதுக்காக அதே மாதிரி இந்த சம்ல 6m plus 4m equal to 10 days. அப்ப 10 of 6 men plus 4 men equal to 1. ஓகேவா? அப்ப இது எப்படி எழுதலாம்? 10 of 10m equal to 1. அப்ப 100 men equal to 1. இது ஒரு ஒர்க், ஓகேவா? அதே மாதிரி சேம் இங்க இந்த இதுல எப்படி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இந்த 15 men 20b equal to 1 by days இருக்கு. அப்ப இதை பண்ண எப்படி வரும்? days of 25 men, கரெக்டா? 25 men equal to 1. நல்லா பார்த்துக்கோங்க. 15m plus 20 boys 50 men plus 20 boys 10 men மாத்திட்டோம். ஏன்னா ஒரு பாய்க்கு வந்து ஒரு மென் வந்து 2 பாய்ஸ்க்கு ஈக்குவலுங்கிறதுனால. அப்ப 25 men equal to 1 by days, நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அப்ப ஜஸ்ட் இதுல சப்ஸ்டிட் பண்ணோம்னா 100m equal to 1ன்னு வரும். இது days of 25m equal to 1ன்னு வரும். அப்ப இந்த ரெண்டு ஈக்குவல் பண்ணோம்னா 100 men equal to days of 25m, ஓகேவா? ஜஸ்ட் இந்த 25m இந்த பக்கம் கொண்டு போறோம். அப்ப என்ன ஆகும்? 100m divided by 25, sorry, 100 men divided by 25 men equal to days equal to 4 days. அவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? இது சம் பார்த்தா ரொம்ப குழப்பமா இருக்கும். ஆனா நீங்க கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் சொல்றேன் பாருங்க. கொஸ்டின் வந்து 6 men 8 boys can do a piece of work in 10 days while 26 men 48 boys can do work in 2 days. The time taken by 15 men 20 boys எவ்வளோன்னு கேட்கறான். சரியா? கான்செப்ட் என்ன? 16 men 18 boys வந்து 1 day work 1/10, 26 men 48 boys ஓட 1 day work 1/2. சரியா? அப்ப இந்த ஈக்குவேஷன், அதாவது நம்ம ரெண்டு பக்கம் ஒர்க் சேமுங்கிறனால எவ்வளோ ஒர்க் இவனும் ஒரு ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணும், டோட்டல் ஒர்க் இவனும்
டோட்டல் ஒர்க்கு அதே தான். சரிங்களா? அப்ப இந்த டிவைடட் பை இருக்கிறத லெஃப்ட் சைட்ல கொண்டு வந்து இந்த ஃபார்முலா ரெண்டையும் கொண்டு வந்து நம்ம கொண்டு சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சது என்னன்னா மென் கண்டுபிடிச்சிட்டோம். மென் ஈக்குவல் டு 2 boys ஆர் பாய் ஈக்குவல் டு m/2. m/2 சரியா? பாய் ஈக்குவல் டு men/2. ஒரு பாய் ஒரு மென் செய்யற வேலையில பாதி செய்வான் அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஒரு மென் வந்து 2 பாயோட வேலையை செய்வான் அப்படிங்கிறது ரெண்டு மீனிங் ஒண்ணுதான். சரியா? அப்ப இங்க வந்து 6 men plus 8 boys equal to 10 days. அப்ப இந்த 8 boysக்கு பதிலா எவ்வளவு 4 men இருந்தா போதும். ஓகேவா? அப்ப இங்க 4 men. அப்ப இது 6 plus 10 men equal to 1/10 days. சரிங்களா? இங்க வந்து ஜஸ்ட் 15m plus 20 boys equal to 15. அது அடுத்தது நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? 15 men 20 boys சேர்ந்து எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்கான். அது நம்மளுக்கு டேஸ் எவ்வளவுன்னு தெரியாது. அது 1/days அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்ப 15 men plus இங்க 20 boysக்கு பதிலா எவ்வளோ 10 men இருந்தா போதும். சரியா? பாதி ஆளுக்கு இருந்தா போதும். அப்ப 15 men plus 10m equal to 25 men. 25 men equal to 1 number of days. ஓகேவா? ஜஸ்ட் 10 men equal to இதை கண்டுபிடிச்சோம் இல்லையா? இதையும் ஈக்குவல் பண்றோம் இந்த இடத்துல. அப்ப 100m equal to 100 men equal to days of 25 men. அப்ப டேஸை மட்டும் வச்சுட்டு ரைட் சைடுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா 4 daysங்கிற ஆன்சர் வந்துடும். சரியா? ஜஸ்ட் அடுத்த சம் பார்த்தோம்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிடும். சரியா? இந்த சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தா கூட அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். சேம் இதே தான். என்ன கொஸ்டின்? 8 men 12 women can do a work in 10 days in while 6 men and 8 women can finish it in 14 days. Find the time taken by 1 man and 1 woman. சேம் கான்செப்ட், சேம் இதே மாதிரி தான். ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணாம போட போறோம் பாருங்க. 8 men plus 12 women equal to 1 day ஒர்க் எவ்வளோ? 1/10 days. ஓகேவா? அடுத்தது 6 men plus 8 women equal to 1/14 days. சரிங்களா? சேம் இதே தான். ரெண்டு பக்கம் சேமா அதே பண்ண போறோம். ஓகேவா? ரைட் சைடுல இருக்கிற 10 லெஃப்ட் சைடுல கொண்டு வந்துட போறோம். சரியா? அப்ப லெஃப்ட்ல இருக்கிறதும் ரைட்ல இருக்கிறது காமனா இருக்கு. அப்ப அதனால ரெண்டு ஈக்குவல் பண்றோம். அப்ப 80m plus 120 women equal to ஓகேவா? அப்ப சரிங்களா? சம் பாருங்க, வேற எதுவும் பண்ணல. லாஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணோமோ அதே தான் ரிப்பீட் பண்ணியிருக்கோம். சரியா? 8 women plus 12 women equal to 1/10 days. 6 men 8 women equal to 1/14 days. 1 day ஒர்க். ஓகேவா? 1 day ஒர்க். அப்ப இது ஆஸ் யூசுவல் இந்த ரைட் சைடுல இருக்கிற லெஃப்ட் சைடுல கொண்டு வந்து இந்த ரெண்டு ஈக்குவல் பண்றோம். அப்ப 80 men plus 120 women equal to 84 men plus 112 women. அப்ப இது சால்வ் பண்ணோம்னா ஒரு மென். சரியா? ஆஸ் யூசுவல் அதே மாதிரி தான். ஒரு 1 men equal to 2 boy வந்த மாதிரி 1 men equal to 2 women. அதாவது
ஒரு மென் வந்து ரெண்டு உமன் சேர்ந்து செய்யறத ஒரு உமனே செஞ்சிருவாங்க. ரெண்டு உமன் சேர்ந்து செய்யணும், இல்ல 4 உமன் சேர்ந்தா 2 மென் வேணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்துருச்சு. சரியா? ஓகே. இப்ப ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை மேன் அண்ட் உமன். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கேட்டிருக்காங்க. சரியா? தனித்தனியா கேட்டிருக்காங்க. அப்ப இங்க ஜஸ்ட் 8 men plus 12 women equal to 1/10 days. சரியா? அப்ப இங்க வந்து எவ்வளவு சப்ஸ்டிட் பண்ணோம்? 8 men plus இங்க 12 womenக்கு பதிலா எவ்வளவு போட்டா போதும்? 6 men போட்டா போதும். ஏன்னா பாதி. கரெக்டா? 1 men equal to 2 menங்கனால 12 women equal to 6 men equal to 1/10 days. ஓகேவா? அப்ப 14 men equal to 1/10 days. கரெக்டா? 14 men equal to இது 1 day work. சரியா? அப்ப 14 men can complete the work in 10 days. அப்ப 1 man can complete it in எவ்வளவு டேஸ் சொல்லுங்க பாப்பா? ஒன் 40 days ஆகும். சரியா? 14 men சேர்ந்து 10 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா 14 men வந்து 10 நாள்ல முடிக்கிறாங்கன்னா ஒரு மென்க்கு வந்து 140 நாள் வேணும். சரியா? அப்ப இங்க உமனும் கேட்டிருக்காங்க. அப்ப 1 men equal to 2 women. அப்ப 2 into 140. அப்ப எவ்வளவு நாள் ஆகும்? 280 days. யாருக்கு? உமனுக்கு ஆகும். மென் வந்து 140 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. சரியா? மென்னே 140னா அப்போ உமன் வந்து டபுள் மடங்கு எடுத்துக்குவாங்க இல்லையா? 280 days. மென் வந்து உமன் வந்து மென்ல செய்யற வேலையை பாதி வேலையை தான் செய்யறாங்க. கரெக்டா? அப்போ வந்து மென்னுக்கே 140 நாள் ஆகுனா உமனுக்கு வந்து 280 நாள் ஆகும். ஓகேவா? சம் ரொம்ப சிம்பிள் தான். நல்லா பார்த்துக்கோங்க. 8 men plus 12 women can do a work in 10 days, while 6 men and 8 women can finish it in 14 days. Find the time taken by 1 man, 1 woman can do it. ஓகேவா? அப்ப இங்க 8 men plus 12 women equal to 1/10 days. இது வந்து 1 day work, இதுவும் 1 day work. அப்ப இந்த ரெண்டையும் சேம் 1 day work ஈக்குவல் பண்றதுக்காக இந்த 1 மட்டும் ரைட் சைடுல வச்சுட்டு இந்த 10 லெஃப்ட் சைடுல கொண்டு வந்து மல்டிப்ளை பண்றோம். அப்ப என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 80 men plus 120 women equal to 84 men plus 112 women. இதை சால்வ் பண்ணோம்னா 1 men equal to 2 women கிடைக்குது. அப்ப இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 14 men வந்து 10 daysல ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்ப ஒரு men வந்து 140 நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது உமன் வந்து அப்படியே டபுள் த எஃபிஷியன்சி. ஓகேவா? மென்னை விட டபுளா ஒர்க் பண்ணோம். அப்ப 280 days. சரிங்களா? இது சம் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் சம்ம இப்ப ரிப்பீட் பண்ற பாருங்க. இப்ப ஈஸியா இருக்கும். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? 6 men 8 boys can do a piece of work in 10 days, while 26 men and 48 boys can do the work same in 2 days அப்படிங்கிறான். ஓகேவா? the time taken by 15 men and 20 boys அப்படிங்கிறான். இங்க 6 men plus 8 boys வந்து 10 days. அப்ப 1/10 1 day work. 26 men 48 boys 2 days. 1 day work வந்து 1/2. அப்ப இந்த ரெண்டு ஈக்குவல் பண்ணோம்னா இந்த ரைட்ல இருக்கிற டிவைடட் பை 10 லெஃப்ட்ல மல்டிப்ளையா கொண்டு வரேன். அப்ப 10 of 6m plus 8b equal to 1. இதே மாதிரி ரைட்ல இருக்கிற 2 வந்து லெஃப்ட் சைட்ல மல்டிப்ளையா கொண்டு வந்துறேன். அப்ப ரெண்டு பக்கம் ரைட் சைடுல ஈக்குவலா இருக்கறனால லெஃப்ட் சைடுல இருக்கிறது ஈக்குவல் தான். அப்ப 10 of 6m plus 8b equal to 2 of 26m plus 48b. mங்கிறது men, bங்கிறது boys. அப்ப இதை சால்வ் பண்ணோம்னா 1 men equal to 2 boys அப்படிங்கிற 2 boy அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்குது. அப்போ ஒரு பாய்ங்கிறது மென்ல பாதி வேலையை செய்யறோம் அப்படிங்கிறது தெரியுது. அப்ப இதே ஃபர்ஸ்ட்
8 men plus 6 men plus 8 boysல இந்த 8 பாய்ஸ்க்கு பதிலா மென் எவ்வளோ 8 பாய்ஸ்க்கு 4 men இருந்தா போதும். அப்ப 10 men equal to 1/10 days அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்க சொன்னது என்ன 15 men 20 பாய்ஸ் சேர்ந்து எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ 15 men 20 பாய்ஸ்க்கு பதிலாக 10 men இருந்தால் போதும். அப்போ 25 men equal to 1 நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோன்னு தெரியாது, அதனால நம்ம 1/x ஆர் 1/daysன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ இதே மாதிரி சேம் இந்த ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடில் கொண்டு போய் 10 இருக்கிறத 10க்கு போகணும்னா 100 men. ஓகேவா? 10 men equal to 1/10ன்னா 100 men equal to 1. ஓகேவா? அது ஒரு ஈக்குவேஷனா வருது. ரெண்டாவது இதையும் அதே மாதிரி டேஸை லெஃப்ட் சைட் கொண்டு போயிட்டா டேஸ் ஆஃப் 25 men equal to 1ன்னு வருது. இந்த ரெண்டு ஈக்குவல் பண்றேன். அப்ப 100 men equal to days of 25 men. அப்ப இந்த ரைட் சைடுல இருக்கிற 25 men லெஃப்ட் சைட்ல கொண்டு வர்றேன் 100 divided by 25. அப்ப நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 4 daysல இவங்க வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். இதுலயே வந்து சிங்கிளா மென் எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க, பாய்ஸ் எவ்வளவு நாள் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இவ்வளவுதான் டைம் அண்ட் ஒர்க்கு. மேக்சிமம் இவ்வளோ டஃப்பாக கூட வராது, கடைசியா வந்த பாய்ஸ் மென் வராது. இருந்தாலும் அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? மேக்சிமம் டைம் அண்ட் ஒர்க்ல சம் தான் பெருசா இருக்கும், மற்றபடி ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து டவுட் இருக்குன்னா கேளுங்க. ஏதாவது கொஸ்டின் வந்து புரியலினாலும் குரூப்ல போட்டு விடுங்க, இல்லை எனக்கு இண்டிவிஜுவலா வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க. நான் அந்த சம்மை சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கும் போடுறேன். குரூப்லயும் அந்த சம்மை போட்டு ஆன்சரும் போடலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அது கொஞ்சம் எல்லாத்துக்கும் என்கரேஜிங்கா இருக்கும். சுரேஷ், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.